இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 7ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. அதுலேயுமே இன்றைய நாள் சப்தமி திதி. சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் நம்ம பூர நட்சத்திரக்காரங்க காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு கல்கண்டு மட்டும் சாப்பிட்டு போங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்காது, புரிதல் கம்மியாக இருக்காது, கோவம் வராது, ஆங்ஸைட்டி ஏற்படாது. இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் இன்றைய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன், அதுவும் சனியோட தேர்ந்தெடுக்கிறதுனால குழந்தைகளுக்கான விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். படிப்பிற்கான ஏதாவது ஒரு பணம் கட்டுறதோ, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதோ, டியூட்டோரியலுக்கு ஏதாவது சேர்த்து விடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் மேஷத்தில் பிறந்த பெண்மணிகள் முதலீடுகள் சேவிங் செய்யக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் தூக்கமின்மை, கொஞ்சமாக டென்ஷனு, இது எல்லாமே கலந்த கலவை தான். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக கலியுக காமதேனு கல்பவிருட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம். அந்த குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனியும் சந்திரனும் இணைகிறது. திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய 3 கிரகங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பட்டாவே போட்டிருப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தாவே நல்லது. அதில் எல்லாமே முக்கியமாக சொன்னால் இந்த சுப கிரகமாக தான் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஆஃபர் வரலாம். ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒரு 2-3 மாதமாக ஒரு நல்ல வேலை கிடைக்காதான்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக, ரெஃபரன்ஸ் மூலியமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து திரும்பி வருவாங்க முக்கியமான நண்பர்கள்லாம், அவர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட்டு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பெண்கள். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சௌடேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சாக எடுத்து முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டீங்க. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது சனி. அதை கூடவே சந்திரன் உட்கார்ந்துருக்கனால வேலையில் அலைச்சல்கள் இருக்கலாம். வேலையில் ஒரு சில விஷயங்கள் குயிக்காக நடக்கலாம். ஆனால் அது ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு பார்த்தோன்னா, யாரோ ஒருத்தர் அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுருப்பாங்க, இல்லை பாதி பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகளுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தன பிராப்தங்கள் வேலை மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய ஒரு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். விற்பனையாகாத பல விஷயங்கள் இன்றைய நாள் ஈஸியாக விற்பனையாகக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. சினிமா, ட்ராமா, மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த விருதுகள் மாதிரியும் பாராட்டுகள் மாதிரியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். அற்புதமான நாள். குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவு போகுது. ஒரு 2-3 நாளாக தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களுக்கும் உங்களுடைய ஒய்ஃபுக்கும், இல்லையா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும். அதெல்லாம் இந்த நாள் சரியாக போயிடும். உங்கள் பசங்களை கூப்பிட்டு முக்கியமான ஏதாவது ஒரு நல்ல கோவில்களுக்கு, அதாவது ஒரு 1000 ஆண்டு பழமையான கோவில், 2000 ஆட்கள் பழமையான கோவில், அந்த மாதிரி ஃபுல்லாக சக்தியை நிரம்பியிருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இந்த பிம்பமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மன சஞ்சலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், மனசில் வருத்தம், எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒரு கோவம், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் காணாமல் போயிடும். அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம். திடீரென்று ஒரு சில தடைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படலாம். அதுவும் பிரயாணங்களில் ஒரு சில தடைகள், ரூட்டு மாற்றி விடுவது, வேறு ரூட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு தப்பான ரூட்டுக்கு போகிறது, கூகுள் மேப் தப்பாக காட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி நடக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கண்டிப்பாக லோடிங். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். சொந்த பந்தங்களிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் அதை பெருசாக கண்டுக்காதீங்க. இன்றைய நாள் எல்லாமே சரியாக போயிடும்.
இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விக்னங்களை போக்கக்கூடிய ஒரு தெய்வமாக ராஜகணபதி இருக்கிறார். ராஜகணபதியை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களுமே லேட்டாக நடக்கும், ஆனால் சிறப்பாக நடக்கும். அதாவது படத்தில் சொல்கிற மாதிரி நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேங்கிற மாதிரி கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நடக்கிறது எல்லாமே ஒரே நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். சின்ன விஷயம் நீங்கள் ஆரம்பித்தாலும் லேட்டாக, ஒரு மனுஷனை போய் பார்க்கணும் அப்படின்னா 10 மணிக்கு வர சொன்னால் 10:30 தான் அவர் வருவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 9:55க்கெலாம் போய் ஷார்ப்பாக டிப்டாப்பாக இந்த காலர் பட்டன்லாம் போயிட்டு நிற்பீங்க. அந்தளவுக்கு கன்னிராசி பர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணும். ஆனால் போனால் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வருவார். உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். நம்மளை வர சொல்லிட்டு இந்த மனுஷன் பாரு 3/4 மணி நேரம் லேட்டாக வருவான். ஆனால் வேலை நல்லபடியாக முடியும். அந்த கோவத்தை மட்டும், அந்த பதட்டத்தை மட்டும் நீங்கள் காட்டாமல் இருங்க. நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது, எவ்வளோ செலவு கொடுத்தாலும் வீட்டில் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரே சண்டையாக இருக்கும். நான் நேற்று எவ்வளோ கொடுத்தேன், இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறேன், 2 ரூபாய்க்கு எவ்வளோ வாழைப்பழம் வருங்கிற மாதிரி கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி இன்றைய நாள் இருக்கும் உங்கள் வீடு. இந்த கரகாட்டங்கிற படத்தில் பார்ப்போம், அந்த மாதிரி வீடே ஒரே அமர்க்களமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரியாலிட்டியாகவே அந்த செலவு பத்தலைன்னு வைங்க, கொடுக்குற பணம் செலவுக்கு பத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும். அதுதான் இன்றைய நாள் நடக்கும். ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு தூக்கம் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விற்பனையாளர்களில், உணவு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், பொட்டிக் வச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஃபினான்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாள். வரவேண்டிய பணம் பாக்கிகள் எல்லாமே கண்டிப்பாக வசூலாகும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், ஜாலியாக ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர போகிறீங்க. நண்பர்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நல்லா உட்காந்து பேச போகிறீங்க. பழைய கதையெல்லாம் அடிக்க போகிறீங்க. ரொம்ப அற்புதமான நாள். மனசு ரொம்ப லேசாகக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்கள், என்டர்பிரினர்ஸாக இருக்கிறவங்க, சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. குழந்தைகள் விளையாட்டு புத்தியாக இன்றைய நாள் முழுக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் ஒரு ஜாலி தான். எல்லாருக்குமே எல்லா வயதுலையுமே விளையாடணும்னு தோணாதில்ல. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் பொறுமையாக போகக்கூடிய நாள். விவேகமாக நீங்கள் இருக்கணும்னா பொறுமை தான் அத்தியாவசியம். ஆர்வமாக பண்ணுறதுங்கிற மாதிரி நினச்சிட்டோன்னா பிரச்சனை லாஸ்ட்டில் நமக்கு தான் வந்து சேரும். தாய் வழி உறவினர்களில் ஏதாவது ஒரு சில பேருக்கு உடம்பு சரியாமல் போகலாம். அதற்கான ஃபோன் கால் கூட உங்களுக்கு வரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் நின்னால் தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு பெரிய உதவியை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பெரிய பாராட்டுகளும் ஒரு நல்ல புண்ணியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எங்கே என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு தான் ஃபோன் வரும், கண்டிப்பாக வரும். அமோகமான நாள். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. ஸ்ரீராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பிரயாணத்தில் ஒரு சந்தோஷம். திடீரென்று ஒரு கால் வரும், நம்ம கிளம்பணும், ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் இன்றைய நாள் நடக்க போகிறது. ஏன்னா சனி சந்திரன் சேருவது பிரயாணத்தையும் கொடுக்கும், தாமதத்தையும் கொடுக்கும். 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அடுத்த பாவகம். அதனால் என்ன நடக்கும், பணத்தை செலவழிக்கிற மாதிரி, எங்கிருந்தோ வரக்கூடிய பணம் தகவலாக மாறி வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வர மாதிரி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாக போயிடும். அற்புதமான நாள். அதில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள், மூத்த பெண்கள், இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு ஒரு மன சங்கடம் இருக்கக்கூடிய நாளாக இருக்க பொறுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். அதுக்கும் மேலே கும்முன்னு செலவு பண்ணுவீங்க பழைய விஷயங்களுக்கு. அதாவது சில விஷயங்கள்லாம் நம்ம செலவு பண்ணால் நல்லதுங்கிற மாதிரி இருக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. கோவிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணணும், தாம்பூல தட்டு வாங்கணும். வெளியே உட்காந்துருப்பாங்க, அது எதுக்குன்னு சொல்லி நேராக வெறும் மாலை மட்டும் வாங்கிட்டு போகக்கூடாது. அவங்களோட வியாபாரமும் அதில் கலந்துருக்கு. தயவுசெய்து இது நல்ல எண்ணத்தோடு பாருங்கள். அவங்க நீங்கள் வாங்கக்கூடிய தாம்பூல தட்டில் எவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாபம் வரும்னு சொல்லுங்களேன்.
அதை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற சங்கல்பங்கள் நிறைவேறும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. மெயினாக ஆசிரியர்களுக்கு, கோவிலில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாள். ஒரு சில பேருக்கு ஆதாரங்கள், அதாவது தெரியாத விஷயம் கூட கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுய அறிவோட, சிந்தனையோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். கஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நாள். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப ஈஸி. மனசில் கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மெயினாக டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, மெயினாக ஃபாரினில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் கூட வரலாம். அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் இருக்கும். ஏன்னா கையில் பணம் இருக்காது, செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் 2-3 நாளில் சரியாக போயிடும். தைரியமாக இருங்க. நமக்கு இருக்கிற ஒரே வழிபாடு மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. கடகம், விருச்சிகம், மீனத்துக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதனால் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும், மனசாந்தியோடு இருக்கணும், செலவு கம்மியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.